Hello my dear students, P-Block Elements 2 இந்த சாப்டர்ல இருந்து Group 18 Elements பத்தி தான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். Group 18 Elements அப்படின்னு சொல்றதை விட Inert Gases அப்படின்னு சொல்றப்ப உங்களுக்கு இம்மீடியட்டா மைண்ட்ல இந்த எலிமெண்ட்ஸ் பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது ஃபிளாஷ் ஆகும். இந்த Inert Gases Noble Gases அப்படின்னு சொல்லலாம். இந்த inert gases பத்தி P-Block Elements 2ல படிக்கிறோம். Inert gases அப்படின்னு சொல்றப்ப ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், xenon, ரேடான், ஆர்கனசான். ஆனா P-Block Elements அப்படின்னு சொல்றப்ப ஹீலியம் அதுக்குள்ள வராது. இந்த குரூப் 18 எலிமெண்ட்ஸை ஏன் inert gasesனு சொல்றோம், ஏன் noble gases சொல்றோம்? inert gasesனு ஏன் சொல்றோம்னா இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஹைலி inert, கெமிக்கலி அன்ரியாக்டிவ். அவ்வளவு சீக்கிரத்தில் இவங்க ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, அதனால inert gases. அதே மாதிரி நோபல் கேசஸ்னு ஏன் சொல்றோம்னா இப்போ மெட்டல்ஸை கூட நம்ம நோபல் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்றோம். யார? பிளாட்டினம், கோல்டு மாதிரி மெட்டல்ஸ் தான் நம்ம நோபல் மெட்டல்ஸ்ன்னு சொல்றோம். ஏன்னா அவங்க யாரு கூடயும் ரியாக்ட் பண்ணாம அவங்களாவே இருக்கிறாங்க. ஸோ தட்ஸ் வை இந்த inert gases கூட நம்ம நோபல் கேசஸ்ன்னு சொல்றோம். P-Block எலிமெண்ட்ஸ்ல இந்த குரூப் 18 எலிமெண்ட்ஸை நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஸோ ஹீலியத்தை தவிர்த்து மிச்சம் இருக்கிற எலிமெண்ட்ஸை நம்ம கலெக்டிவா நம்ம இந்த வீடியோல ஸ்டடி பண்ண போறோம். இப்போ இந்த எலிமெண்ட்ஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பார்த்துடலாம். ஹீலியம் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் 2, அதை விட்டுருவோம், இங்க நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறதுல. நியான் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் 10, ஆர்கான் 18, கிரிப்டான் 36, xenon 54, ரேடான் 86. நியானுக்கு மட்டும் அட்டாமிக் நம்பர் 10 நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஸோ ஆர்கான் வர்றப்ப அடுத்த எலிமெண்ட் போறப்ப 8 ஆட் பண்ணும், அப்புறம் 2 தடவை 18 ஆட் பண்ணும், அதுக்கப்புறம் 32 ஆட் பண்ணா கன்சிக்யூட்டிவ் எலிமெண்ட்ஸோட அட்டாமிக் நம்பர்ஸ் நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ இந்த எலிமெண்ட்ஸ்க்கான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை சிம்பிளா எப்படி எழுதலாம் பார்க்கலாம். ஸோ நியானுக்கு பார்த்தீங்கன்னா 10 electrons are 2,8. outermost orbitalல outermost shellல 8 electrons இருக்கும். அடுத்தது 2,8,8 பாருங்க, இதோட outermost shellலையும் 8 electrons. அடுத்தது 2,8,18,8. ஸோ எல்லா எலிமெண்ட்ஸ்லயுமே outermost shellல எத்தனை electrons தான் வரும்? 8 electrons தான் வரும். அதனாலதான் இவங்க எல்லாருமே மோர் ஸ்டேபிள். 18, 8. அடுத்தது ரேடானுக்கு பார்த்தீங்கன்னா 2, 8, 18, 32, 18, 8. ஸோ நீங்கள் வேலன்ஸ் ஷெல்ல பாருங்க, எல்லாத்துலேயுமே 8 electrons தான் இருக்கு. ஸோ ஸ்டேபிள் ஆக்டெட் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால தான் இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஹைலி கெமிக்கலி அன்ரியாக்டிவாக இருக்கு. இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை நம்ம ஆக்சுவலாக எப்படி எழுதுவோம் அந்த மாதிரி எழுதலாம். பட் நியரஸ்ட் இனர்ட் கேஸ் கான்ஃபிகரேஷனை வச்சுட்டு எழுதலாம், சரியா? ஸோ முதல்ல நியான், இந்த 2க்கு நியரஸ்ட் கான்ஃபிகரேஷன் He, 2 அட்டாமிக் நம்பரை ஹீலியம் கான்ஃபிகரேஷன் வச்சுட்டோம். மிச்சம் என்ன இருக்கு? இந்த 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இங்கே எழுதணும் இல்லையா? ஹீலியம் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இந்த 8 எலக்ட்ரான்ஸை 2s2 2p6ன்னு எழுதிடுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்கான், இந்த 2வையும் 8ஐயும் ஃபர்ஸ்ட் இந்த 2வை நியரஸ்ட் இனர்ட் கேஸ் கான்ஃபிகரேஷன்ல எழுதிட்டோம். அடுத்தது 2வையும் 8ஐயும் எழுதுறோம். அப்போ 2, 8 அப்படிங்கிறப்ப அது யாரோட கான்ஃபிகரேஷன்? நியானோட கான்ஃபிகரேஷன், சரியா? அப்போ மிச்சம் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 8 இருக்கு. ஸோ அதை 3s2 3p6ன்னு போட்டுடுறோம். ஓகே. அடுத்தது கிரிப்டானோட கான்ஃபிகரேஷன். இதுல என்ன பண்றோம்? நியரஸ்ட் இனர்ட் கான்ஃபிகரேஷன் அட்டாமிக் நம்பர் 18 வரும். அப்ப 18னா ஆர்கான். ஸோ ஆர்கானை நீங்க பிராக்கெட்ல போட்டுடணும், ஆர்கானை. அப்ப 18 எலக்ட்ரான்ஸ் போயிடும். மீதி இருக்கிற எலக்ட்ரான்ஸ் பாத்தீங்கன்னா 18 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதோட கான்ஃபிகரேஷன் எப்படி போடுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா 3d10 4s2 4p6. அப்போ இந்த கிரிப்டான்ல பாத்தீங்கன்னா புதுசா யார் வரா? டி ஆர்பிட்டால் வராரு, ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது xenonோட கான்ஃபிகரேஷன். xenonல பாத்தீங்கன்னா நியரஸ்ட் கிரிப்டான். கிரிப்டானோட அட்டாமிக் நம்பர் என்ன? 36.
அப்போ 36 இதில் சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. மிச்சம் என்ன இருக்கும்? 18 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போ கிரிப்டான் பாருங்க 4d10 இதே தான் அடுத்த ஷெல்லுக்கு போயிடும். 5s2 5p6. ஓகே, அடுத்தது ரேடான். ரேடான்ல நியரஸ்ட் இனர்ட் கேஸ் கான்ஃபிகரேஷன், அதுக்கு முன்னாடி இருக்கிற ஜெனான். அட்டாமிக் நம்பர் எவ்வளோ வருது? 54. ஸோ 86ல் 54 கழிச்சிடணும். மிச்சம் இருக்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இதே தான், கூட எஃப் ஆர்பிட்டால் வருவார். அப்போ இதுக்கு அடுத்தது போடணும், ரைட்டா? இதுக்கு ஆக்சுவலாக 5s2 5p6ல முடியுதா? இங்கே கடைசியில் 6s2 6p6ல முடியும். ஸோ அதை நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். அப்போ உள்ளனா எஃப்பும் வரும் டியும் வரும். அந்த எஃப் யாருன்னா 4f. எஃப்ல கம்ப்ளீட்லி ஃபில்டாக இருக்கும் 4f 14. அடுத்தது 4க்கு அடுத்தது 5, டி 5d 10. ஸோ இது ஒரு 54, மீதி ஆட் பண்ணி பாருங்க 86 வந்துடும். ஸோ கம்ப்ளீட்லி ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனால தான் இவங்கெல்லாம் ஸ்டேபிளாக இருக்கிறாங்க. அயனைசேஷன் என்தல்பி பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. அதே மாதிரி எலக்ட்ரான் கெயின் என்தல்பி, இவங்க எலக்ட்ரானை வாங்கவும் மாட்டாங்க கொடுக்கவும் மாட்டாங்க, ஏன்னா ஸ்டேபிள் ஆக்டெட் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதனால இவங்களோட எலக்ட்ரான் கெயின் என்தல்பி வேல்யூஸும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும். யூஸ்வலாக இந்த நோபல் கேசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மோனோ அட்டாமிக், சிங்கிள். அவங்களோட ஃபார்முலா எழுதுனா சிங்கிளாக தான் எழுத முடியும், மோனோ அட்டாமிக். இவங்களாம் கலர்லெஸ், வாசனை கிடையாது, ஓடர்லெஸ், டேஸ்ட் கிடையாது, டேஸ்ட்லெஸ், ஸ்லைட்டாக தான் வாட்டரில் டிசால்வ் ஆவாங்க. இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப லோ மெல்டிங் பாயிண்ட், லோ பாயிலிங் பாயிண்ட் இருக்கும். சரியா? இருக்கிறதுலே இந்த லோ மெல்டிங் பாயிண்ட் யாருக்கு இருக்கும்னா ஹீலியம்க்கு தான் இருக்கும். அடுத்தது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இந்த குரூப் 18 எலிமெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த இனர்ட் கேஸஸில் ஓரளவுக்கு ரியாக்டிவாக இருக்கிறது ஜெனானும் கிரிப்டானும் தான். முதல்ல ஜெனான் பற்றி பார்க்கலாம். இந்த ஜெனானில் ஆல்ரெடி இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெனானும் ஃப்ளூரனும் சேர்ந்த ஜெனான் ஃப்ளூரைட் காம்பவுண்ட்ஸ் தான். இந்த ஜெனான் ஃப்ளூரைட்ஸ் பார்த்தீங்கன்னா XeF2 இருக்குது, XeF4 இருக்குது, XeF6 இருக்குது. இதுவே இந்த XeF3 இருக்கா, XeF5 இருக்கா, ஆட் நம்பர் ஃப்ளூரின் வர்றது எக்ஸிஸ்ட் ஆகலை. காரணம் அவங்களோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தான். இவங்க கம்பைன் ஆன பிறகு அங்கே ஆட் எலக்ட்ரான்ஸ் வரும். ஸோ அதனால அது வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கும். அதனால தான் ஜெனான் வந்து ஃப்ளூரின் கூட சேர்ந்து அந்த ஃப்ளூரின் வந்து ஆடாக இருக்கிற மாதிரி காம்பவுண்ட்ஸை ஃபார்ம் பண்ணுறது கிடையாது. ஜெனான் ஃப்ளூரைட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ளூரின் வந்து ஈவனாக இருக்கிற காம்பவுண்ட்ஸ் தான் எக்ஸிஸ்ட் ஆகுது. அடுத்தது இந்த ஃப்ளூரைட்ஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஜெனான் ஃப்ளூரைட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுற ரியாக்ஷனுக்கான ஈக்குவேஷன் எழுதுறது குவைட் சிம்பிள். பட் என்னன்னா நீங்கள் அந்தந்த கண்டிஷன்ஸை வந்து நல்லா மெமரைஸ் பண்ணிக்கணும். இந்த ஜெனான் ஃப்ளூரைட்ஸ் ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா டைரக்ட் காம்பினேஷன் ஆஃப் ஜெனான் அண்ட் ஃப்ளூரைட் அண்டர் டிஃப்ரெண்ட் கண்டிஷன். பாருங்க, ஈஸியாக நம்ம எழுதலாம். ஜெனான் ஃப்ளூரின் கூட ரியாக்ட் பண்ணுது, XeF2 ஃபார்ம் பண்ணுது. ஜெனான் ஃப்ளூரின் கூட ரியாக்ட் பண்ணுது, XeF4 ஃபார்ம் பண்ணுது. ஜெனான் ஃப்ளூரின் கூட கம்பைன் பண்ணுது, XeF6 ஃபார்ம் பண்ணுது. இப்போ நம்ம முதல்ல ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பேலன்ஸ்டாக இருக்குது, கரெக்டாக. ரெண்டாவது ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 4F இருக்குது. ஸோ இங்கே நான் 2 போடுறேன். இதில் 6F இருக்குது, அதனால இங்கே 3 போடுறேன். ஈக்குவேஷன் பேலன்ஸ்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ரியாக்ஷனுமே இன் பிரசன்ஸ் ஆஃப் நிக்கல் கேட்டலிஸ்ட் தான் நடக்குது. ஸோ எல்லாத்துக்குமே நிக்கல் போட்டுடலாம். எல்லாமே 400 டிகிரி Cல ஹீட் பண்ணுறப்ப தான் கிடைக்குது. ஸோ எல்லாத்துக்குமே 400 டிகிரி C போட்டாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஜெனான் ஃப்ளூரைட் ப்ரிப்ரேஷன் அவ்வளவுதான். செகண்ட் ப்ரிப்ரேஷனில் நிக்கல் கூட இந்த பிரசன்ஸ் ஆஃப் அசிட்டோன். தேர்டில் கூட ப்ரெஷர் 200 ATM. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஏரியாவில் உங்களை எப்படி கொஷின் கேட்கலாம், ஹவு ஜெனான் ஃப்ளூரைட்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட், ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஜெனான் ஃப்ளூரைடை சொல்லி அது எப்படி ப்ரிப்பேர் ஆகுது அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆக்ஷன் ஆஃப் ஹீட். அதுவும் ஜெனான் ஹெக்ஸாஃப்ளூரைடை தான் எடுத்துக்க போகிறோம். ஆக்ஷன் ஆஃப் ஹீட் அப்படின்னு சொல்கிறப்ப நமக்கு நல்லாவே தெரியும், அந்த சப்ஸ்டன்ஸை நம்ம ஹீட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல அடிஷ்னலாக நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா அந்த டெம்பரேச்சர் என்னன்னு தெரியணும், விச் இஸ் 50 டிகிரி C.
ஆக்சுவலாக இந்த xenon hexafluoride என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சீல்டு குவார்ட்ஸ் வெசலில் எடுத்துக்கிறாங்க. ஹீட்டிங்கை கேரி அவுட் பண்ணுறாங்க. ஹீட்டிங் கண்டினியூஸாக நடக்கிறப்ப வேறு வேறு ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த ஆக்ஷன் ஆஃப் ஹீட்டில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா அங்கே 3 ரியாக்ஷன்ஸ் நடக்குது, கன்சிக்யூட்டிவாக நடக்குது. நம்ம ஹீட்டிங்கை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த ரியாக்ஷன்ஸ்க்கான ஈக்குவேஷன்ஸை நம்ம எழுதிடலாம். இப்போ வந்து xenon hexafluoride தான் எடுத்துக்கிறோம். ஹீட் பண்ணுறோம். எதுக்குள்ளே ஹீட் பண்ணுறோம்? குவார்ட்ஸ் வெசல்குள்ளே ஹீட் பண்ணுறோம். இந்த குவார்ட்ஸ் வெசல் கூட ரியாக்ட் பண்ணுது SiO2 குவார்ட்ஸோட ஃபார்முலா. இப்போது இங்கே என்ன ஆக போகுதுன்னா இங்கே இருக்கிற எஃப் வெளியில் வந்துடும், ஓ உள்ளே போகுது. இந்த மாதிரி ஹீட் பண்ணுறப்ப ஒரு ஓவாக தான் உள்ளே போகும். முதல்ல ஒரு ஓ உள்ளே போகுது. ஓக்கு வேலன்சி 2. அப்போது ஒரு ஓ உள்ளே போகணும்னா இதுலேருந்து 2 எஃப் வெளியில் வரணும். ஏன்னா எஃப்க்கு வேலன்சி 2, ஓக்கு வேலன்சி எஃப்க்கு வேலன்சி 1, ஓக்கு வேலன்சி 2. அப்போ ஒரு ஓ உள்ளே போனோம்னா 2 எஃப் வெளில வரணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ XE போடுறேன், ஒரு ஓ உள்ளே போயிடுச்சு, அது நடுவில் போடணும். 2 எஃப் வெளில வந்துடும். அப்போ XeOF4. ஸோ வெளியில் வந்த எஃப் சிலிக்கான் கூட ரியாக்ட் பண்ணி SiF4 ஃபார்ம் பண்ணும். 2 எஃப் தானே வெளில வந்துச்சு, இங்கே 4 எஃப் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்கக்கூடாது. சிலிக்கானோட வேலன்சி 4. அப்போ சிலிக்கானால் 4 ஃப்ளூரின் ஆட்டம்ஸ் கூட பாண்ட் ஆக முடியும். இதுக்கான நீங்கள் அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூட 2 எஃப் வெளில வருதா, அது மாதிரி நிறைய 2 எஃப்பாக வெளில வரும்ல, அதில் 4 எஃப்பாக SI கூட சேர்ந்து SiF4 ஃபார்ம் பண்ணும். ஸோ எல்லாமே பேஸ்ட் ஆன் வேலன்சி தான். இப்போ இது 50 டிகிரி Cயில் நடக்குது, அதனால 50 டிகிரி Cன்னு போட்டுடுறேன். இப்போ ஈக்குவேஷனை நம்ம பேலன்ஸ் பண்ணணும் இல்லையா? இங்கே 2 ஓ இருக்குது, இங்கே ஒரு ஓ தான் இருக்குது. ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு 2 போட்டுடுறேன். அப்போ XE வந்து 2 ஆகிடுச்சு, அதனால் XEயை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு 2 போட்டுடுறேன். இப்போ 2 6 ஆர் 12 எஃப் இருக்குது, இங்கே 2 4 ஆர் 8 இருக்குது, இது ஒரு 4 12 ஆகிடுச்சு. ஈக்குவேஷன் பேலன்ஸ்டாக இருக்குது. ஹீட்டிங்கை கண்டினியூ பண்ணுறோமா, அப்போ என்ன ஆகும்? இந்த XeOF4 அகெயின் SiO2 கூட குவார்ட்ஸ் கூட ரியாக்ட் பண்ணும். அப்போது அடுத்த இன்னொரு ஓ போகும். அப்போ என்ன ஆகணும்? இன்னும் 2 எஃப்பை வெளிலெடுக்கணும். அப்போ XeO2 ஏற்கனவே ஒரு ஓ இருக்குது, இப்போ ஒரு ஓ போகுது, O2 2 எஃப் வெளில போயிடும். அப்போ மிச்சம் F2 இருக்கும். ஆஸ் யூஷுவல் SiF4 பை ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம பேலன்ஸ் பண்ணணும் இல்லையா? அகெயின் பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஓ இருக்குது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 3 ஓ இருக்குது, இது ஒரு ஓ இது ஒரு ஓ. அப்போ ஆட் ஈவன் வருது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த 2 ஓ இருக்கிறதுனால இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடுறேன். அப்போது என்ன ஆகிடுது? ஓ வந்து 4 ஆகிடுது ரைட்டா, ஆட் ஈவனுக்காக. அப்போ இங்கே வந்து நான் ஒரு 2 போட்டுடுறேன், ஏன்னா XE வந்து 2 ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், ஆக்சிஜனும் 2 2 ஆர் 4, இங்கே 2 ஓ இங்கே 2 ஓ, சிலிக்கான் ஒரு சிலிக்கான், எஃப்பை மட்டும் பார்க்கணும். 2 2 ஆர் 4 எஃப், இங்கே ஒரு 4 எஃப் 8 எஃப், இங்கே 2 4 ஆர் 8 எஃப். ஈக்குவேஷன் பேலன்ஸ்டாக ஆயிடுச்சு. அடுத்தது ஹீட்டிங்கை கண்டினியூ பண்ணுறப்ப இவரும் ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கிறாரு. அப்போ இந்த ரியாக்ஷன் எவ்வளோ தூரம் கண்டினியூ ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற எல்லா எஃப்பும் வெளியில் வர்ற அளவுக்கு கண்டினியூ ஆகும். இப்போது இன்னொரு ஓ உள்ளே போகிறாரு. அப்போது XE போட்டுடுறேன், இன்னொரு ஓ உள்ளே போச்சுன்னா O3. இப்போ எஃப் போடணுமா? தேவையில்லை. ஒரு ஓ உள்ளே போகிறாருன்னா 2 எஃப் வெளில வந்துடுவார். ப்ளஸ் SiF4. கரெக்டா? இப்போ பாருங்கள் எப்படி ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுறது. போன ஈக்குவேஷனில் இருந்து அதே ப்ராப்ளம் தான். இங்கே 3 ஓ இருக்குது, இங்கே ஒரு 2 ஓ இங்கே ஒரு 2 ஓ 4 ஓ இருக்குது. இப்போ ஆட் ஈவன் வர்றப்ப நம்ம என்ன பண்ணணும்? 2 பக்கமுமே ஈவன் வர மாதிரி பண்ணிக்கணும். இப்போ இங்கே 2 போட்டிங்கன்னா இங்கே 2 போட்டுடணும். XE பேலன்ஸ் ஆகிடும், ஆக்சிஜனும் பேலன்ஸ் ஆகிடும். 2 2 ஆர் 4 + 2 6, 2 3 ஆர் 6. ஃப்ளூரின் பாருங்கள், 2 2 ஆர் 4, இங்கே ஒரு 4. ஈக்குவேஷன் பேலன்ஸ்டாக இருக்குது. ஸோ கொஷின் இதில் எப்படி கேட்கலாம்? ரைட் த ஈக்குவேஷன்ஸ் ஃபார் த ரியாக்ஷன்ஸ் அக்கரிங் வென் XeF6 இஸ் ஹீட்டட். ஸோ இந்த 3 ஈக்குவேஷனையும் எழுதிடணும். ஸோ தொடர்ந்து நம்ம ஹீட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா XeO3 ஃபார்ம் ஆகிற வரைக்கும் ரியாக்ஷன் கண்டினியூஸாக நடக்கும். கம்ப்ளீட்டாக எல்லா ஃப்ளூரினும் வெளியில் வர்றது வரைக்கும் ரியாக்ஷன் கண்டினியூஸ். நெக்ஸ்ட் வந்து
xenon hexafluorideோட ஹைட்ராலிசிஸ் பார்க்க போறோம். ஹைட்ராலிசிஸ் அப்படின்னு சொல்றப்ப xenon hexafluoride கூட வாட்டரை ட்ரீட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ xenon hexafluorideக்கு XeF6 போட்டேன், வாட்டருக்கு H2O போட்டுடுறேன். இங்கே என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா XeO3 ஃபார்ம் ஆகும். சரியா? கம்ப்ளீட்டாக அத்தனை எஃப்பும் போயிடும். எப்படி போகும்னா ஹைட்ரஜன் கூட சேர்ந்து ஹைட்ரஜன் ஃப்ளூரைடாக போயிடும். இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம பேலன்ஸ் பண்ணணும். இங்கே 3 O இருக்குது, ஸோ நான் இங்கே 3 போட்டுடுறேன். அப்போ ஹைட்ரஜன் என்ன ஆயிடுச்சு? 3 2s are 6 ஆயிடுச்சு. 6 போடுறேன், ஃப்ளூரினும் பேலன்ஸ் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். ஸோ ரைட் த ஆர் எக்ஸ்பிளைன் த ரியாக்ஷன் ஆஃப் hydrolysis of xenon hexafluoride னா இந்த ஒரு ஈக்குவேஷன் எழுதினாலே you will be given full marks. அடுத்தது reaction with base. Reaction of xenon hexafluoride with a strong base பார்க்க போறோம். அந்த strong base கூட 2.5 m கான்சென்ட்ரேஷனா எடுத்துக்கிறோம். இந்த ரியாக்ஷனுக்கான ஈக்குவேஷன் எழுதுறதுக்கு முன்னாடி ரியாக்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் தான். ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 5 பேர் ஃபார்ம் ஆகுறாங்க. ஸோ XeF6 ப்ளஸ் NaOH ரியாக்ட் பண்ணுறப்ப 5 பேர். ஸோ முன்னாடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது நல்லது. பிகாஸ் ஈக்குவேஷனு தப்பு இல்லாமல் அப்போ தான் நம்மளால் எழுத முடியும். இங்கே ஒரு முக்கியமான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ராடக்ட் ஒன்று ஃபார்ம் ஆகுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் பெர்சீனேட்னு பேர். அதோட பேர் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா Na4XeO6 ப்ளஸ் கட் அண்ட் பேஸ்ட் பண்ணுறப்ப நம்ம என்ன கெஸ் பண்ணுவோம்? NAவும் Fவும் கனெக்ட் ஆகலாம். அப்போ NaF ஃபார்ம் ஆகுது, கூட xenon ஃபார்ம் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் O2 ஃபார்ம் ஆகுது, ப்ளஸ் H இருக்கு, O இருக்கு, H2O ஃபார்ம் ஆகுது. ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2 xenon இருக்குது. நான் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ 2 xenon இருக்குது, இங்கே 2 போட்டுருங்க. இப்போ xenon பேலன்ஸ் ஆகிடுச்சு. எஃப் பார்த்தீங்கன்னா 6 2s are 12 இருக்குது. ஸோ இங்கே எஃப், இங்கே மட்டும்தான் எஃப் இருக்குது. ஸோ 12 போட்டுடலாம் இங்கே. இப்போ சோடியம் 12 இருக்குது, இங்கே ஒரு 4 இருக்குது. டோட்டலாக 16 இருக்குது. ஸோ இங்கே நம்ம 16 போட்டாகணும். இப்போ சோடியம் பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஆக்சிஜன் பாருங்கள் 16O இருக்குது. ஹைட்ரஜன் பார்த்துடலாம். 16H இருக்குது, இங்கே மட்டும்தான் H இருக்குது, 2 இருக்குது. இப்போ 16 வரணும்னா இங்கே 8 போடணும். இப்போ ஆக்சிஜன் பாருங்கள், இங்கே வந்து 16O இருக்குது, இங்கே ஒரு 6 இருக்குது, இங்கே ஒரு 8 இருக்குது. 8 + 6 14 கரெக்டாக. மிச்சம் வந்து 2 கரெக்டாக இருக்குது. இந்த காம்பவுண்டோட பேர் என்னது? சோடியம் பெர்சீனேட். இந்த சோடியம் பெர்சீனேட் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ அதனால் அதோட ரியாக்ஷனையும் அதில் பார்த்தீங்கன்னா xenon இருக்குது. அதனால் xenonோட ரியாக்டிவிட்டியில் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் இந்த காம்பவுண்டை எடுத்துக்கிட்டு அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். சோடியம் பெர்சீனேட் இஸ் அ ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ஷோ தட் அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதுக்காக ஒரு ரியாக்ஷன் எழுத போகிறோம். இந்த ரியாக்ஷனில் Mn2+ அயான் வந்து MnO4- அயானாக ஆக்சிடைஸ் ஆக போகுது. அந்த ஆக்சிடேஷனை யார் நிகழ்த்தி வைக்க போகிறா, யார் செய்ய போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் பெர்சீனேட். ஸோ அப்படி அவரை நம்ம ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்றத ப்ரூவ் பண்ண போகிறோம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இங்கே கேட்டலிஸ்டே இல்லாமல் இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் இந்த ஆக்சிடேஷன் நடக்குது. இப்போ இதுக்கான ஈக்குவேஷன் எழுத போகிறோம், அயானிக் ஃபார்மில் எழுத போகிறோம். ஸோ Mn2+ எடுத்துக்கிறோம், ப்ளஸ் சோடியம் பெர்சீனேட்னா 2ஆக கட் பண்ணுங்கள், XeO6. இந்த 4 வந்து 4- வருவார். ஸோ XeO6 4-. ஆசிட் மீடியமில் இந்த ரியாக்ஷன் நடக்குது, அதனால H+ கிவ்ஸ். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் Mn2+ வந்து MnO4- ஆக்சிடைஸ் ஆகிறாரு. அப்போ இந்த XeO6 4- என்னவாகிறாருன்னு பார்த்தீங்கன்னா XeO3 ரெடியூஸ் ஆயிடுறாரு.
HOல இருக்கா, ஸோ ஆப்வியஸாக வாட்டர் நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை நம்ம பேலன்ஸ் பண்ணணும். இந்த பேலன்ஸிங்கை நான் நீங்கள் 11th ஆக்சிடேஷன் நம்பரை பேஸ் பண்ணி நம்ம பேலன்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மெத்தடில் நான் பேலன்ஸ் பண்ண போகிறேன். அப்போ தான் இது கொஞ்சம் லிட்டில் பிட் ஈஸியாக இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கணும். இப்போது MnO4ல் பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் Mn என்ன வரும், Mnக்கு எக்ஸு, 1 ஓக்கு -2, 4 ஓக்கு -8 இஸ் ஈக்குவல் டு நெட் சார்ஜ் -1. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த -8 இந்த பக்கம் வந்துச்சுன்னா +8, 8 - 1 +7. ஸோ +7 இதோட ஆக்சிடேஷன் நம்பர் மேங்கனீஸ்க்கு. இங்கே ஆல்ரெடி இருக்குது +2ன்னு. இப்போ ஜெனானுக்கு அதே மாதிரி கண்டுபிடிக்கணும். ஜெனானுக்கு பாருங்கள், எக்ஸு 1 ஓக்கு -2, 6 ஓக்கு -12 ஈக்குவல் டு நெட் சார்ஜ் -4. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12 இந்த பக்கம் போகுது. அப்போ 12 - 4 விச் இஸ் ஈக்குவல் டு 8 +8. கரெக்டா? அப்போ இதுக்கு ஜெனானுக்கு +8. இப்போ இந்த ஜெனானுக்கு பார்த்தீங்கன்னா 1 ஓக்கு -2, 3 ஓக்கு 3 2s are -6. அப்போ இதுக்கு +6. ஸோ யாரோட ஆக்சிடேஷன் நம்பர் மாறுதோ அது மட்டும் நம்ம பார்த்தா போதும். சரியா? இப்போ Mnஐயும் பாருங்கள், டிஃப்ரென்ஸ் என்ன வருது, 5 இல்லையா? இதுக்கு +2, இதுக்கு 7. டிஃப்ரென்ஸ் மட்டும் பாருங்கள் 5. இப்போ இவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் 5 வருதுன்னா அந்த 5ஆல் ஆப்போசிட் பார்ட்டியை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இங்கே ஆப்போசிட் பார்ட்டி யாருன்னா இவங்க 2 பேர் தான். சரியா? அப்போ இங்கே ஒரு 5 போடுறேன், இங்கே ஒரு 5 போடுறேன். புரியுதா உங்களுக்கு? இப்போ இவங்க 2 பேருக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஜெனானுக்கு இங்கே +8 இருக்குது, இங்கே +6 இருக்குது. ஆக்சிடேஷன் நம்பர் ரெடியூஸ் ஆகுது, 2ஆல் ரெடியூஸ் ஆகுது. அப்போ அந்த 2ஆல் ஆப்போசிட் பார்ட்டி யாருன்னா Mn மல்டிப்ளை பண்ணும். அப்போ 2, இதுக்கு ஒரு 2 முடிஞ்சிருதா? இப்போ இதை பேஸ் பண்ணி ஹைட்ரஜனை ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணுங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 5 6 are 30 O இருக்குது. கரெக்டாக 30 O இருக்குது. ஓ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2 4s are இங்கே ஒரு 8 O, இது ஒரு 5 3s are 15 O. 15 + 8 23 இருக்குது. இந்த பக்கம் 30 O இருக்குது. அப்போ 7 O குறையுது. ஸோ 7 போடுறேன். அப்போ ஹைட்ரஜன் இங்கே 7 2s are 14 ஆயிடுச்சு. ஸோ இங்கே 14 போடுறேன். பேலன்ஸ்டாக ஆயிடுச்சு. புரியுதா? பேலன்ஸிங்கை நம்ம மெமரைஸ் பண்ண தேவையில்லை. ரொம்ப ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட்னா ரொம்ப சிம்பிளாகவே இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஈக்குவேஷனை நீங்கள் கரெக்டாக எழுதிடலாம். அடுத்தது ரியாக்ஷன் ஆஃப் ஜெனான் வித் PtF6. இதுக்காக எந்த ஈக்குவேஷனும் நம்ம எழுத போகிறதில்ல. ஜெனான் PtF6 கூட பிளாட்டினம் ஹெக்ஸாஃப்ளூரைட் கூட ரியாக்ட் பண்ணுது. ரியாக்ட் பண்ணி XePtF6 அப்படிங்கிற ஒரு காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணுது. இது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு எல்லோ கலர் சாலிட். திஸ் இஸ் இன்சாலுபிள் இன் கார்பன் டெட்ராக்ளோரைட். அடுத்தது இங்கே சில அடிஷன் காம்பவுண்ட்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுது. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல்ல ஜெனான் டைஃப்ளூரைட். இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிமனி பென்டாஃப்ளூரைட், டான்டலம் பென்டாஃப்ளூரைட் இவங்க கூட சில அடிஷன் காம்பவுண்ட்ஸை ஃபார்ம் பண்ணுது. நம்ம அது எப்படி ஃபார்ம் ஆகுது அதெல்லாம் தேவையில்லை. நம்ம ஜஸ்ட்டு அந்த காம்பவுண்ட்ஸோட ஃபார்முலாஸை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஜெனான் டைஃப்ளூரைடு 2SbF5. அதே மாதிரி டான்டலம் பென்டாஃப்ளூரைட் கூட XeF2 2TaF5. ஸோ இந்த காம்பவுண்ட்ஸோட ஃபார்முலாஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஜெனான் ஹெக்ஸாஃப்ளூரைட். இது பார்த்தீங்கன்னா போரான் ட்ரைஃப்ளூரைட் கூட ஒரு அடிஷன் காம்பவுண்ட். அல்கலி மெட்டல் ஃப்ளூரைட்ஸ் கூட. அப்போ பொதுவாக அதோட ஃபார்முலாவை எழுதிடுறோம் MF. ஸோ இந்த மாதிரி ஃபார்முலா இருக்கிற அடிஷன் காம்பவுண்ட்ஸை ஃபார்ம் பண்ணுது. அடுத்தது ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிரிப்டான் டைஃப்ளூரைட். இந்த கிரிப்டானும் ஃப்ளூரினும் டைரக்டாக ரியாக்ட் பண்ணுறாங்க. எப்போ ரியாக்ட் பண்ணுறாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்டான் ஃப்ளூரின் கேஸஸ் வழியாக 183°C எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜை பாஸ் பண்ணுறப்ப கிரிப்டான் டைஃப்ளூரைட் ஃபார்ம் ஆகுது, KrF2. இல்லைன்னா இந்த கிரிப்டான் ஃப்ளூரின் கேஸஸை SbF5 வச்சு இர்ரேடியேட் பண்ணுறப்ப KrF2 2SbF3 அப்படிங்கிற டைஃப்ளூரைடு அடிஷன் காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணுது. ஸோ இவ்வளவு தான் இந்த இனர்ட் கேஸஸோட ரியாக்ஷன்ஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஒரு சின்ன சின்ன ரியாக்ஷன் கூட
ஒரு தனி இன்டர்னல் கொஷினாக நமக்கு பப்ளிக் எக்ஸாமில் கேட்கப்படலாம். ஆனால் ரியாக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சமாக தான் இருக்குது. ஒரு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் சீரியஸாக படித்தா இது எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். அடுத்தது சில ஜெனான் காம்பவுண்ட்ஸோட ஹைபிரிடைசேஷன் ஷேப்பு ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை ஒரு டேப்லர் காலமில் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துட்டாங்க. பட் இந்த ஹைபிரிடைசேஷன் எப்படி வந்துச்சு, இதுக்கான ஷேப் என்ன, ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு ட்ரிக்கை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை தனியாக பார்த்துக்கோங்க. ஸோ இதை டீட்டெயில்டாக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது கிடையாது. அந்த டேப்லர் காலமை ஜஸ்ட் நம்ம கோ த்ரூ பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு போயிட போகிறோம். ஆக்சுவலாக இந்த டேப்லர் காலம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இன்டர்னல் 1 மார்க்லேருந்து இங்கே எங்கேருந்து வேணால் கொஷின்ஸ் கேட்கப்படலாம். பட் இது ரொம்ப 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 ஈஸியாக 1 மினிட்ல நீங்கள் இது என்னன்றதை கண்டுபிடிச்சிடுவீங்க. ப்ரொவைடட் இதுக்காக நான் போஸ்ட் பண்ண வீடியோவை தயவு செஞ்சு வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூசஸ் ஆஃப் நோபல் கேஸஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான டாபிக் தான் இது. முதல்ல ஹீலியத்துக்கு. ஸோ எக்ஸாமில் இதை கேட்குறப்ப நீங்கள் கரெக்டாக அந்த யூசஸ் மட்டும் எழுதினா போதும். ஃபஸ்ட்டு யூஸ் பாருங்கள். ஹீலியம் ஆக்சிஜன் கூட கலந்த மிக்சர் இந்த டைவர்ஸ் அவங்களால யூஸ் பண்ணப்படுது. இது என்னென்னா பென்ஸ் அப்படிங்கிற ஒரு பெயின்ஃபுல் டேஞ்சரஸ் கண்டிஷன். அதாவது உள்ள நீச்சல் அடிக்கிறப்ப அவங்களுக்கு அந்த பென்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை உருவாகும். அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஹீலியமை அவங்க சுவாசிக்கிற அந்த இதில் ஹீலியத்தை எடுத்துக்கிறப்ப அது குறைஞ்சிருது. அடுத்தது ஹீலியம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஆர்க் வெல்டிங்க்கு ஒரு அட்மாஸ்பியர், இனர்ட் அட்மாஸ்பியர் தேவைப்படுது. அந்த இனர்ட் அட்மாஸ்பியருக்கு ஹீலியத்தை யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் க்ரையோஜெனிக்ஸில் யூஸ் ஆகுது. ஏர் பலூன்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்தது யூசஸ் ஆஃப் நியான். நியான் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டில் யூஸ் ஆகுது. ரெட் க்ளோ, அதாவது எலக்ட்ரிக் கரண்ட்டை நியான் கேஸ் வழியாக அண்டர் லோ ப்ரெஷரில் பாஸ் பண்ணுறப்ப ரெட் க்ளோ கிடைக்கும். அதுக்கு யூஸ் ஆகுது. அதாவது அட்வர்டைஸ்மெண்ட்டில் அந்த ரெட் கலர் பல்பு இருக்குல்ல, அந்த ரெட் க்ளோ, அது எப்படி அப்படிங்கிறதுக்கு தான் இது. அடுத்தது ஆர்கானோட யூசஸ். இந்த ஃபிலமெண்ட் லைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கானை ஃபில் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஹார்ட் ஃபிலமெண்ட் ஆக்சிடேஷன் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆர்கான் யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஃபிலமெண்ட் பல்ப்ஸில் இருக்கிற ஃபிலமெண்ட் ரொம்ப நாள் நீடித்து உழைக்கிறதுக்கு இந்த ஆர்கான் யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் யூசஸ் ஆஃப் கிரிப்டான். கிரிப்டான் பார்த்தீங்கன்னா ஃப்ளூரசன்ட் பல்ப்ஸில், ஃப்ளாஷ் பல்ப்ஸில் யூஸ் ஆகுது. கிரிப்டான் லேம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க ஆஸ் அப்ரோச்சிங் லைட்ஸ். அந்த ஏரோப்ளேன் இறங்கி வர்றப்ப லேண்ட் ஆகுறப்ப அந்த பாத் கிளியராக தெரியும். ஈவன் அங்கே ஃபாக் இருந்துச்சுன்னா கூட, பனிமூட்டம் இருந்தால் கூட. காரணம் என்னென்னா அந்த டென்ஸ் ஃபாகையும் பெனிட்ரேட் பண்ணி வெளிச்சத்தை கொடுக்குற பவர் இந்த கிரிப்டானுக்கு இருக்குது, கிரிப்டான் லேம்ப்ஸ்க்கு இருக்குது. அடுத்தது யூசஸ் ஆஃப் ஜெனான். ஜெனானையும் ஃப்ளூரசன்ட் பல்ப்ஸில், ஃப்ளாஷ் பல்ப்ஸில், லேசர்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹை ஸ்பீட் எலக்ட்ரானிக் ஃப்ளாஷ் பல்ப்ஸில் இந்த ஜெனான் யூஸ் ஆகுது. இந்த ஹை ஸ்பீட் எலக்ட்ரானிக் ஃப்ளாஷ் பல்ப்ஸ் எங்கே யூஸ் ஆகுது அப்படி பார்த்தோம்னா ஃபோட்டோகிராஃபர்ஸ் யூஸ் பண்ணுற ஃப்ளாஷ் லைட்ஸில் இந்த ஃப்ளாஷ் பல்ப்ஸ் இருக்குது. அது ஜெனான் ஃபில்டு பல்ப்ஸாக இருக்குது. ஏன் இதை யூஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் டியூப்ஸில் இன்டென்ஸ் லைட்டை எமிட் பண்ணுது. கடைசியாக யூசஸ் ஆஃப் ரேடான். It is used as the source of gamma rays because it is radioactive. அது இல்லாமல் மேலிக்னன்ட், அதாவது தீங்கு விளைவிக்கக்கூடிய கேன்சர் க்ரோத்தை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு இந்த ரேடான் யூஸ் ஆகுது. இதை ஒரு ஸ்மால் கேப்சியூல்ஸாக சீல் பண்ணி வச்சு அதை பாடிக்குள்ளே இம்ப்ளான்ட் பண்ணிடுவாங்க. ஸோ தட் இட் வில் டெஸ்ட்ராய் மேலிக்னன்ட் கேன்சர் க்ரோத். தட்ஸ் ஆல் அபவுட் this group 18 எலிமெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் மட்டும் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.